வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மெட்ரிகுலேஷன் போர்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு சாப்டர் 1ல என்னென்ன கண்டென்ட் இம்பார்ட்டண்டா இந்த லீவ்ல ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். இப்போ சாப்டர் 2ல பார்க்கலாம். சாப்டர் 2வை பொறுத்தவரை நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு 4 to 5 டாபிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா நம்மளால ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல எப்படி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு இந்த மாடல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்பிளிஃபை இன்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன, இது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, எப்படி சால்வ் பண்றதுங்கிறதுக்கு இந்த பேட்டர்ன்ல ப்ராப்ளம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நமக்கு இந்த பேட்டர்ன்ல கொடுத்துட்டு ரியல் அண்ட் இமேஜினரி, பியூர் இமேஜினரினா நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். Fourth problem same as root 3 plus I whole power என்ன அது real and pure imaginary அப்படிங்கிறது எப்படி செக் பண்றது. 4 solutions. இது repeated question. இது 3 mark or 5 mark நம்ம எதிர்பார்க்கலாம். and find square root. square rootல நமக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ல நமக்கு வரும். 6 minus 8i 4 plus 3i minus 5 minus 12i. ஸோ இந்த கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாடல் find square root of the given காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தெரியும். 7th ப்ராப்ளம் ஷோ தட் ப்ராப்ளம் தான். ஸோ ஆக் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா x² + y² = 1ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 8th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா z-ஓட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 0 z⁴n + 1/z⁴n ஓட வேல்யூ நம்ம ப்ரூஃப் கொடுக்கணும். 2 cos n θ எப்போ வரும், 2i sin n θ எப்படி வருங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கணும். 8th ப்ராப்ளம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். 9th problem simplify. ஸோ எக்ஸ்பான்ஷனாக பவர் வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். 10th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, fourth root of unity. இந்த ரெண்டு கொஸ்டின் அண்ட் ஆல் ரூட்ஸ் ஆஃப் இது √3 + i. இந்த மாதிரி கொஸ்டின் இந்த மூணுல ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ யூனிட்டா ரெண்டு டாப்பிக்கா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட், அந்த ரியல் அண்ட் இமேஜினரி நம்பர் என்ன அதெல்லாமே செக் பண்றதா வரும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்ன, ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி என்ன, நமக்கு √3 + i கொடுத்து வேல்யூ கேட்கறது, z⁴3 + z⁴i = 0. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு கேட்டகரியாக கேட்கலாம். அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா z³ + 27 = i. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் ω ≠ 1 கொடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு கேட்டால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் யூனிட் 2 ரிலவெண்ட்டாக நம்மளால் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 15 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ரொம்ப மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.